ஹலோ எவ்ரிவன். நம்ம ஏற்கனவே வந்து இந்த டிங்க் அப்படின்ற கான்செப்ட்ட பத்தி வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். போன வாரம் வந்து விஜய் டிவில வந்த ஒரு நீயா நானா ஷோ வந்து டிங்க் அப்படின்ற கான்செப்ட்ட பத்தி வந்து அவங்க டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. டிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, டுவல் இன்கம் வித் நோ கிட்ஸ் பார்ட் 1 காணொளி வந்து ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க வந்து பார்ட் 1 பார்த்துட்டு இந்த காணொளிய பார்க்கும்படி நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். லாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் ஆல்மோஸ்ட் எல்லா யங் கப்புள்ஸும் வந்து இந்த விஷயத்த தான் வந்து சொன்னாங்க. ஏன் நாங்க வந்து டிங்க் அப்படின்ற கான்செப்ட்குள்ள போறோம் அப்படின்னா வந்து இதுதான் மெயின் ரீசன். அப்படின்னு வந்து ப்ரிடாமினன்ட்டா வந்து நெறைய பேர் சொன்னது வந்து இதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் என்வைரன்மென்டல் சிச்சுவேஷன். செகண்ட் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நெறைய யங் கப்புள் சொல்றது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அதாவது ஒரு குழந்தை அப்படின்றது வந்து எங்க உலகத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா வந்து நாங்க நெறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும். லைக் நெறைய பேர் சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு ஸ்லோ மார்னிங் இருக்காது. எங்களோட சண்டேஸ் எல்லாம் போயிடும். நெறைய நாங்க வந்து செய்ற விஷயம் இப்ப நான் வந்து யோகா பண்ணுவேன். நான் வந்து டெய்லியும் ஜிம்மிங் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபார்கோ பண்ணணும். ஸோ என்னோட உலகம் போயிடும். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நான் வந்து இந்த குழந்தைக்காக நெறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ வந்து நான் அடாப்ட் பண்ணணும். அப்படின்றது தான் வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் பல கப்பிள்கள் வந்து சொன்னது. இதுவுமே வந்து ஒரு பெரிய பெரிய மித் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் ஒரு குழந்தைன்றது வந்து நம்மளோட உலகத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம நெறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் ஆனா இந்த மாதிரியான அதாவது நீங்க வந்து காலையில எழுந்திக்கணும். அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போச்சுன்னா, அதுக்கு நீங்க ரெடி பண்ணணும். இப்போ வந்து நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்க வந்து குக் பண்ணாம கூட இருக்கலாம். இல்ல வந்து நீங்க வந்து 1 வேள 2 வேள ஸ்கிப் பண்ண முடியும். ஆனா குழந்தைன்னு வந்துருச்சுன்னா, நீங்க அத பண்ண முடியாது. குழந்தையோடைய அந்த எஜுகேஷனல் சைக்கிள்குள்ள தான் வந்து நீங்க ஒரு ட்ரிப் போறதோ, வெளியில போறதோ, நீங்க வேற ஏதோ ஒண்ணு பிளான் பண்றதோ, இது எல்லாமே வந்து அந்த குழந்தையோட எஜுகேஷன் சைக்கிள்குள்ள தான் நீங்க பண்ணணும். ஸோ அஃப்கோர்ஸ் நெறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு தான். ஆனா, இதுக்கான ஒரு புரிதல் நம்ம சொசைட்டில இருக்கு. இதுக்கான ஒரு பை-இன் நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கு. அ இத வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்ம அம்மா கிட்ட இருந்து, நம்ம பாட்டி கிட்ட இருந்து, நம்பள சுத்தி இருக்கிற நெறைய பேர்கிட்ட இருந்து இத வந்து நம்ம கத்துக்க முடியும். அதாவது இதுக்கான கற்றல் வந்து நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் இருக்கு. எல்லாரும் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இத அடாப்ட் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயம். இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஃபேமிலில எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இத அடாப்ட் பண்ணி நம்ப போறது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயமா தான் தெரியும். பட் ஆன் த கான்ட்ரரி ஒரு கிட் இல்ல அப்டின்னா, நீங்க சொல்றீங்க இல்லையா? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பெருசா நம்ம பண்ண வேண்டான்னு. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு கிட் இல்லன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து இதுவரைக்கும் உங்களோட ஃபேமிலியோட அக்செப்ட் நீங்க உங்களோட சுற்றுச்சூழல்ல இந்த மாதிரி சில விஷயத்த நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ இத வந்து நீங்க ஒரு இடத்துல இருந்து கத்துக்க முடியாது. இத வந்து உங்க அம்மாவோ, உங்க பாட்டியோ கத்து தர மாட்டாங்க. ஏன்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து அ வாழல. ஸோ அப்ப வந்து நீங்களே எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, பண்ணி, பண்ணி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச வந்து நீங்க பண்ணணும். நான் எதனால வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, யாரா இருந்தாலும், ஒரு கப்புலா நீங்க வந்து ஒரு வீட்ல இருக்கும்போது, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு போர்டம் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த போர்டம் வரும்போது தான் ஒரு குழந்தையோட என்ட்ரி வந்து அதுல வந்து ஒரு நியூ கலர் குடுக்கும். அண்ட் அந்த குழந்தையோட குரோத்தோடைய ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் விஷயம் வந்து உங்க வீட்ல நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து நீங்க வந்து வெறும் ஒரு கப்புலா இருக்கும்போது உங்க வீட்ல நடக்கவே நடக்காது. அப்போ உங்க உங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு பாயிண்ட்க்கு மேல உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அது இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க தான் வந்து கொண்டு வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு குழந்தை இருந்தா எப்படி ஒரு டிஃபரெண்ட் கலர்ஸ் உங்க லைஃப்குள்ள வருதோ, அத வந்து நீங்க வேற வேற விஷயங்கள் செஞ்சு அந்த டிஃபரெண்ட் ஃப்ளேவர நீங்களே உங்க லைஃப்குள்ள கொண்டு வரணும். அது நேச்சுரலா நடக்காது. பட் அது நேச்சுரலா நடக்கலன்னா கூட நீங்க அத உள்ள கொண்டு வர வேண்டியதா இருக்கும். பல ஏதோ ஒரு ஒரு திடீர்னு ஒரு எக்ஸாடிக் ட்ரிப் போறதா இருக்கும். இந்த மாதிரி நெறைய ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயத்த வந்து நீங்க செய்வீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். திடீர்னு ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேக்கம் இருக்கும்போது, நான் வந்து புல்லட் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி புல்லட் கத்துக்கிட்டேன். புல்லட் லைசென்ஸ் அந்த கியர் வெஹிக்கிள்கான லைசென்ஸ் வாங்குனேன். அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டும் வாங்குனேன். இப்ப நான் வந்து புல்லட் ஓட்டுவேன். இந்த மாரி நெறைய கிரேசி திங்ஸ் எல்லாம் நீங்க பண்ணா தான் வந்து அந்த டிஃபரெண்ட் ஃப்ளேவர் இன் லைஃப் ஒரு போர்டம் இல்லாம நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லைஃப்ல வந்து மூவ் ஆக முடியும். அப்படி நீங்க வந்து இந்த மாதிரி நெறைய கிரேசியான விஷயம் செய்யும்போது
ஃபேமிலி கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் இருக்கவே இருக்காது. ஏன்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல வந்து பார்த்தே இருக்க மாட்டாங்க இதுவரைக்கும். ஸோ அப்படி பார்த்து இல்லாதம்போது வந்து, நீங்க வந்து அ ட மோஸ்ட்லி டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, "உங்க 2 பேருக்கும் ஒரு பொறுப்பே இல்ல" அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா, எங்களுக்கு தான் தெரியும், இதெல்லாம் வந்து நாங்க பண்ணல அப்படின்னா, எங்க 2 பேரோட லைஃப் வந்து லைஃபாவே இருக்காது அப்படின்னுட்டு. திடீர்னு எக்ஸ்டெம்போரா நாங்க எங்க போறோம் அப்படின்னே தெரியாம, அப்படியே துணிமணிய எடுத்து போட்டுட்டு, அப்படியே கார்ல வந்து கெளம்புவோம். அம் இந்த மாதிரி நெறைய வந்து நம்ப ஃபேமிலில ஜென்ரலா நடக்காத சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுவோம். அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இன் லைஃப் ஸ்டைலே கிடைக்கும். இல்லன்னா வந்து டெய்லி உங்க மூஞ்ச பார்த்துக்கிட்டு அப்படியே வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சே இல்ல அப்படின்னா தான் வந்து ரொம்ப ரொம்ப உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப அ அ நம்மளுடைய ஜென்ரலான வாழ்க்கையில இல்லாத விஷயத்த நெறைய பண்ண ஆரம்பிக்கும்போது, உங்களோட ஃபேமிலியே வந்து உங்கள வந்து ஒரு அந்நியமா தான் வந்து பார்க்கும். இவங்க என்ன ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்காங்க. ஏதேதோ செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாத விஷயம்லாம் செய்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஏன்னா, அவங்க வந்து இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சா தான் வந்து எங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். எங்களோட லைஃப் வந்து கரெக்ட்டா போகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்குள்ள அப்படிதான் அப்பதான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வந்து சம்டைம்ஸ் யூ டோன்ட் மேட்டர் வாட் அதர்ஸ் ஸ்பீக். நம்ம வந்து வி ஜஸ்ட் கீப் கோயிங். எங்களுக்கு தான் தெரியும். நாங்க வந்து பொறுப்பு இல்லாம இல்ல. பட் இதெல்லாம் செய்றதுனால தான் நாங்க வந்து இன்னமும் வந்து வி ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் டுகெதர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். பட் ஆனா அத வந்து உங்களால வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து புரிய வைக்கவே முடியாது. எந்த காலகட்டத்திலயும் வந்து புரிய வைக்கவே முடியாது. மேபி இன்னொரு ஜெனரேஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து ஓரளவுக்கு புரியலாம். பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து புரியவே புரியாது. அண்ட் இன்னொரு ஒரு யூனிக்கான பிரச்சனை என்ன இதுல அப்படின்னா வந்து நீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மென்ஸோட வேர்ல்ட்ல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணா சரியாயிடுவான், குழந்தை பொறந்தா சரியாயிடுவான் அப்படின்னுட்டு. அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை அப்படின்றது வந்து ஜென்ரலா வந்து நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல இப்போ வந்து ஒரு ஒரு மென் இருக்காங்க, ஒரு கப்பிள் இருக்காங்க. அதுல வந்து மென் வந்து வெளியில போறாரு, ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றாரு அப்படின்னா வந்து, ரைட் டைம்க்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு கிட் இருக்கும் பட்சத்துல வந்து அது நேச்சுரலா நடக்கும். ஒரு அது வந்து மென்னுன்னு நான் சொல்ல மென்னா இருந்தாலும் சரி, வுமனா இருந்தாலும் சரி. இப்போ வுமனா இருந்தாலும் ஆஸ் அ வுமன் நான் இருக்கேன் அப்படின்னா வந்து, நான் வந்து நைட் 10 மணி வரைக்கும் கூட ஆஃபீஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு அர்ஜ் டூ கம் ஹோம் வந்து என்னைக்குமே இருந்ததே கிடையாது. அந்த அர்ஜ் டூ கம் ஹோம் ஃபார் மென் அண்ட் வுமன் ஃபார் போத் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா, ஒரு கிட் இருந்தா தான் வந்து இருக்கும். ஆப்வியஸா வந்து வுமன்க்கு வந்து நேச்சுரலா வந்து அது வந்து வந்துரும். சரி நம்ம வீட்டுக்கு போணும்னு. பட் மென்னுக்கு வந்து அது நேச்சுரலா வராதுன்றதுனால, நான் வந்து மென்ன வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொல்றேன். இப்ப வந்து சதீஷே வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்க்கு போனாலோ, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப்க்கு போனாலோ, போய்க்கலாம் வீட்டுக்கு என்ன இப்ப 2 மணிக்கு போனா என்ன? அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். பட் ஒரு கிட் இருக்கும் பட்சத்துல வந்து, அந்த அர்ஜ் டூ கெட் பேக் ஹோம் வந்து நேச்சுரலா வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல அப்படிதான் வளர்த்துருக்கிறோம். நம்ம பசங்கள, நம்ப நம்ப எல்லா நம்ம பேரண்டிங்கே வந்து அப்படிதான் இருந்திருக்கு. அதனால வந்து இதுல யாரையுமே குறை சொல்றதுக்கு கிடையாது. ஸோ அப்ப அத நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா, தேர் ஷுட் பி சம்திங் எக்ஸைட்டிங் ஹோம். இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து வேற ஏதோ ஒரு புதுசான ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும். புதுசா ஒரு விஷயத்த பண்ணணும். அப்ப டே இன் அண்ட் டே அவுட் வந்து நம்ம கொஞ்சம் இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? எங்க போறோம்? வேற என்ன பண்ணலாம்? என்ன இன்ட்ரஸ்டிங்கா பண்ணலாம்? அப்படின்னு. ஸோ நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நேச்சுரலா நடக்கிறத தாண்டி நம்ம பிக் அண்ட் சூஸ் பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்றது வந்து ஒரு குழந்தை இருக்கும் பட்சத்தில வந்து, அது நேச்சுரலா ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் நடக்கும். அண்ட் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்கு வந்து நம்ம ஃபேமிலியே வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபேமிலியிலேயே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஆனா ஒரு கிட் இல்லாத பட்சத்தில ஜஸ்ட் டூ ஃபார் 2 பீப்பிள் ஃபார் அ கப்பிள் டூ ஸ்டிக் ஆன் அண்ட் கோ டூ த நெக்ஸ்ட் லெவல் நீங்க வந்து நெறைய கிரேசி திங்ஸ வந்து பண்ண வேண்டியதா அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நெறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் இதுக்கான புரிதல் உங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அதுதான் அதோடைய மோசமான பார்ட். நீங்க செய்ற எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க வந்து பொறுப்பில்லாத பசங்க அப்படின்ற ஒரு இதுக்குள்ள தள்ளி விடுமே ஒழிய, அ நீங்க வந்து எதுக்காக இத செய்றீங்க அப்படின்றத வந்து யாராலயும் புரிஞ்சுக்கவே முடியாது. அண்ட் இதுல ரொம்ப ரொம்ப ஒரு ஃபைனர் கன்டெக்ஸ்ட்ல வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து, அ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த ஒரு இன்டிமசி ஒரு ஒரு அந்த ஒரு ஸ்பரிசம் வந்து உங்களுக்கே வந்து பழகிடும். அப்ப வந்து ஒரு குழந்தையோட ஒரு ஸ்பரிசம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூவா இருக்கும். ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். இதெல்லாம் இருக்கும். அப்ப அது இல்லாதம்போது, அ டூ கீப் இட் கோயிங் அப்படின்றபோது, நீங்க கான்ஷியஸா வந்து சில விஷயங்கள பண்ண வேண்டியதா இருக்கும்.
when you get into your லேட் 30s or when you get into your 40s இதெல்லாம் வந்து நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் அந்த மாதிரி சில விஷயங்கள நீங்க பண்ணும்போது, உங்கள சுத்தி இருக்க உலகம் வந்து உங்கள ரொம்ப கிரேசி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும். பட் அதெல்லாம் வந்து நம்மளுடைய வெல்பீயிங்காக நம்ம பண்றோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு தான் வந்து நம்ம கிரேசி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணுமே ஒழிய, கிட்டோட ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு வந்து நேச்சுரலா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நேச்சுரலாவே வந்து நடக்கும். இதுதான் வந்து என்னுடைய இத பத்தி பேசணும்னா வந்து நான் நெறைய பேசிட்டே இருப்பேன். ஏன்னா, கடந்த 13 வருஷமா வந்து நாங்க 2 பேருமே வந்து டூயல் இன்கம் வித் நோ கிட் பை சாய்ஸா இல்லன்னா கூட வந்து நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்காக வந்து இந்த ஒரு போர்டம் இல்லாம இருக்க எவ்ளோ விஷயத்த கடந்து வந்திருக்கோம். எவ்ளோ பிரச்சனைகள கடந்து வந்திருக்கோம். இதெல்லாம் இருக்கிறதுனால என்னால வந்து ஹவர்ஸ் டுகெதர் இத பத்தி வந்து பேச முடியும். பட் ஆல்ரெடி நான் நெறைய மினிட்ஸ் வந்து இதுல போயிட்டதுனால, ஜஸ்ட் டூ வைண்ட் அப் இந்த டிங்க் அப்படின்ற கான்செப்ட் வந்து யார் வேணாலும் இத வந்து அடாப்ட் பண்ணலாம். பட் அதுக்கான கரெக்ட்டான புரிதலோட அடாப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய சே. இப்போ இவங்க சொல்ற மாதிரி ஜஸ்ட் நம்ம வந்து குழந்தை வந்தா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். குழந்தை வந்தா நம்ம இன்டிமேசி போயிடும். குழந்தை வந்தா நமக்கு பிரைவசி இருக்காது. குழந்தை வந்தா நம்ம நெறைய புது புது விஷயங்கள் செய்ய முடியாது. குழந்தை வந்தா நம்ம நெறைய பேரோட சோஷியலைஸ் பண்ண முடியாது. இப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மித்தான ஒரு விஷயம். அ இன்ஃபாக்ட் வந்து இதுக்கு கான்ட்ரரியா தான் வந்து நெறைய விஷயங்கள் போக போக உங்களோட லேட் 30ஸ் அண்ட் 40ஸ்ல நீங்க பார்க்கும்போது, இதுக்கு கான்ட்ரரியா தான் நீங்க நெறைய விஷயம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து இத பத்தின ஒரு கரெக்ட்டான புரிதலோட நீங்க இந்த கான்செப்ட் குள்ள போனீங்க அப்படின்னா வந்து, அந்த கப்புள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து போக முடியும். அப்படி இல்ல, நீங்க வந்து ஏதோ ஒரு ராங் மிஸ்கன்செப்ஷனோட இதுக்குள்ள விழுந்திருக்கீங்க அப்படின்னா வந்து, லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையா வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பாயிண்ட்‌க்கு மேல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னே வந்து உங்க லைஃப் வச்சுட்டு நீங்க என்ன பண்றது? அப்படின்னே வந்து உங்களுக்கு வந்து புரியாம போயிடும். அஃப்கோர்ஸ் வந்து நீங்க லைஃப் அப்படின்னு எனி கிரியேச்சர் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கிரியேச்சர் உலகத்துக்கு வர்றதுக்கான 2 ரீசன் வந்து ஒண்ணு வந்து அவங்களுடைய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து சர்வைவல். இன்னொன்னு வந்து ரீப்ரொடக்ஷன். ஸோ சர்வைவல் ஃபர்ஸ்ட் திங் வந்து சர்வைவல் தான். அதுக்கப்புறம் வந்து ரீப்ரொடக்ஷன். நீங்க உலகளவுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன் ரீப்ரொடக்ஷன ஸ்டாப் பண்றாங்க? ஏன் டிங்க்குள்ள வராங்க அப்படின்னா வந்து சர்வைவல் கஷ்டமாயிடும் அப்படின்றதுனால தான் வந்து ரீப்ரொடக்ஷன வந்து ஸ்டாப் பண்றாங்க. அப்படி ஒரு ரீசன் இருக்கும்போது அது வேற வகையான ரீசன். பட் யங் கப்பிள்ஸ் வந்து இதனால வந்து நமக்கு ஒரு பிரைவசி கிடைக்கும். இதனால நமக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். இது இது பண்ணாம இருக்கலாம் கிட்ஸ் இல்ல. அப்படின்ற ஒரு தப்பான புரிதலுக்குள்ள இதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, லைஃப் ரொம்ப ரொம்ப வந்து ஹார்டா இருக்கும். எப்பவுமே வந்து லைஃப்ல வந்து ஒரு ஒரு மீனிங் இருக்கணும். அப்ப அந்த மீனிங் இருக்கும்போது தான் வந்து நீங்க லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்து முடியும். ஒரு கிட் அப்படின்னு ஒண்ணு வந்துட்டம்போது, அந்த மீனிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். அ அந்த கிட் அப்படின்றது இல்லாதபோது, நீங்க வந்து அந்த அந்த மீனிங்க ஃபிக்ஸ் பண்ணி, நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லைஃப்ல போறது வந்து ரொம்ப ரொம்ப லாவே இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். அதுக்கான லேர்னிங் வந்து நம்மளோட சொசைட்டில, நம்மளோட ஃபேமிலில வந்து இல்லவே இல்ல. ஸோ, அதனால வந்து அத பத்தின ஒரு தப்பான புரிதலால வந்து யங் கப்பிள்ஸ் வந்து அதுக்குள்ள போயிடக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த காணொளிய வந்து சொன்னேன். இதுல வந்து நெறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. பட் இதோடைய ஒரு சர்ஃபேஸ் லெவல் விஷயம் தான் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த கான்செப்ட்க்குள்ள யாராவது ஒரு கப்புள் போகணும் அப்படின்னு நீங்க பார்க்குற யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த கான்செப்ட்குள்ள போகணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த பத்திலாம் யோசிங்க. ஆர் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஒரு கப்புல தெரியும். இத டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த காணொளிய ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். இதுல என்னலாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பத்தி. ஸோ இதுதான் வந்து நான் இன்னைக்கு பேசணும்னு நெனச்ச விஷயம். பாய் ஃபார் நவ். நம்ப அடுத்த காணொளியில பார்க்கலாம்.